கட்சி தலைமை கொறடா உத்தரவு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு அண்ணன் வேல்முருகன் கருத்தை நான் ஆதரிக்கிறேன் என்று சொல்லியிருப்பார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இந்த கூட்டத்தொடரில் அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பார். சட்டமன்றத்தில் பேசினேன், சமூக சாட்சியாக இருக்கிறார். ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு பொது வாக்கெடுப்பின் ஊடாக தமிழீழ மண்ணிலும் உலக தமிழர்களிடத்திலும் தாய்நாட்டில் வாழ்கின்ற அகதிகள் போல் இங்கு வாழ்கின்ற எனது உறவுகளிடத்திலும் பொது வாக்கெடுப்பை நடத்தி ஒரு தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தாருங்கள், தெற்கு சூடான் போல் கொசாவா போல் என்று சட்டமன்றத்தில் ஒலித்தது. என் குரல் பதிவாகத்தான் இருக்கிறது. பேரவை முடிந்து விட்டது. புலிகளுக்கு சம்பந்தம் இல்லாதவங்கள யாரோ என்னென்னமோ பேசி இருக்கிறான் எங்க வன்னி அரசு. கடல் வழியாக புலிகளுக்கு தேவையான உதவிகளை செய்துட்டு இன்னமும் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்திய நாட்டுடைய ஐபில இருந்து RAW இருந்து தமிழ்நாட்டில் IASல இருந்து டட்டாச்மெண்ட்ல இருந்து கியூ பிராஞ்சில இருந்து எல்லாருக்கும் வன்னி அரசு யாருன்னு தெரியும். ஆனா பாவம் அவருக்கு குறைந்த வாக்குல தோத்துட்டார். இப்ப அவரு சம்மது நாங்க எல்லாம் ஒரு டீமா இருந்தோம்னா என்ன நடந்திருக்கும் நம்ம சம்மதுக்கு தெரியும். ஒத்த ஆளா ஒரு வாரமா சட்டமன்றத்தில் தமிழகத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு கெஞ்சற என்னை ஆதரித்து பேசுவதற்கு என் வன்னி அரசோ தனியரசோ ஷரீப்போ திருமுருகன் காந்தியோ குடந்தை அரசனோ நம்முடைய நாகை திருவள்ளுவனோ என் கூட இல்லை. இருந்திருந்தா